சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரேஷன் புழுங்கலரிசியில சுவையான சேமியா புட்டு, அதாவது ஸ்வீட் சேமியா, கார சேமியா ரெண்டு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்கறதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1/2 கிலோ ரேஷன் புழுங்கலரிசியை எடுத்து வச்சிருக்கேன். இதுல நல்லா கல்லு மண்ணு எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 5 டைம் மொத்தமாக அலசணும். அரிசியை நல்லா களையணும், ஏன்னா இதில் ஒரு ஸ்மெல் இருக்கும் இந்த ரேஷன் புழுங்கலரிசியில். இது ஹாட் வாட்டரில் கூட வாஷ் பண்ணிக்கலாம். நான் கோல்டு வாட்டர்லேயே வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட நல்லா ஊற வச்சிடலாம். ஸோ 2 ஹவர்ஸ் ஊற வச்சு அது நல்லா ஊறட்டும். இந்த சேமியா புட்டு பண்ணுறதுக்கு அந்த பதம் ரொம்ப முக்கியம். எல்லா அரிசிலையும் வராது, ரேஷன் அரிசியில் தான் நல்லா வருது. ஸோ இப்போ இதை நல்லா 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். தண்ணியை ஊற்றிட்டு ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி ஒரு வேஷ்டியை போட்டு இது நல்லா நிழல்ல ஒரு 20 நிமிஷம் ஆர்வாட விடலாம். இதுக்கு உள்ள ஈரப்பதம் இருக்கணும், ஆனால் ரொம்ப வெளியில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ரொம்ப வெளியில் அப்படியே தொட்டா ஒட்டுற அளவுக்கு, ரொம்ப அப்படியே கையில் ஈரம் ஆற அளவுக்கு ஈரம் இருக்கக்கூடாது. ஆனால் அரிசியோட உள்ளுக்குள்ளே ஈரப்பதம் இருக்கணும் இந்த புழுங்கலரிசியில். ஸோ இந்த பதத்தோடு நம்ம மிஷின், அதாவது மாவு அரைக்கிற மிஷினில் கொண்டு போய் கொடுக்கலாம். ஸோ இதுதான் மாவு அரைக்கிற மிஷினில் நார்மலாக அரைக்கிற மாதிரி அவங்க சேமியா பிடிச்சி தர சொன்னால் பிடிச்சி தருவாங்க. ஸோ இது 2 டைம் போடுறாங்க அவங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். அவங்க நார்மலாக மாவு அரைக்கிற மாதிரி தான் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைம் போடும்போது அவ்வளோவா வரல, கொஞ்சம் சுமாராக தான் வந்திருக்குது. செகண்ட் டைம் போடும்போது நல்லா சூப்பராக வருது. இது எல்லா இடத்துலையும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மாவு அரைக்கிற மிஷினில் ஒரு சில இடத்துல சேமியா பிடிப்பீங்களான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு சேமியா ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ உள்ள போகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துட்டுருக்குது. நானே இது ஃபஸ்ட்டு டைமே இப்போ தான் நான் பார்க்குறேன். எங்கள் வீட்டுக்கிட்ட எல்லோரும் சொல்லுவாங்க. நான் இப்போ தான் இந்த ஃபஸ்ட்டு டைம் இந்த அரிசியே அந்த சேமியா ஷேப்பில் சூப்பராக கன்வெர்ட் ஆகிட்டு வருது. ஸோ அரிசி நீளமான சேமியாவாக கன்வெர்ட் ஆகிட்டு அப்படியே நம்மளுக்கு அந்த மாவு அரைக்கிற மிஷினில் சூப்பராக அரைச்சி தராங்க. அப்படியே இது ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் நம்ம பிடிக்க போகிறோம். ஆனால் இது காஸ்ட்லி கொஞ்சம். 1/2 கிலோ அரிசிக்கு 30 rupees வாங்கிட்டாங்க. ஸோ ஃபுல்லாக பிடிச்சாச்சு, அவ்வளோதான் வந்துச்சு. இதை அப்படியே நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட போகிறேன். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த சேமியாவோட, இந்த ரேஷன் புழுங்கலரிசி சேமியாவோட பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாவும் கொஞ்சம் கலந்துருக்குது. அதனால இதை சலிச்சிக்கலாம். நம்மளுக்கு வெறும் சேமியா புட்டுக்கு சேமியா மட்டும் வேணும்னா அந்த இப்படி ஜலடையை வச்சு நல்லா சலிச்சிக்கிட்டா நம்மளுக்கு அரிசி மாவு, அந்த மாவெல்லாம் கீழே வந்துடும். அந்த மாவை நம்ம புட்டுக்கு செஞ்சுக்கலாம். இதை நம்ம சேமியா புட்டுக்கு தனியாக செஞ்சுக்கலாம், அரிசி மாவை மாவு புட்டுக்கு செஞ்சுக்கலாம். ஸோ ஃபுல்லாக சலிச்சாச்சு, மாவெல்லாம் தனியாக போயிடுச்சு. இப்போ சேமியா மட்டும்தான் இருக்குது. பாருங்கள், சேமியா எவ்வளோ சூப்பராக கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். இதை ஒரு ஈர துணியில் நம்ம ஃபஸ்ட்டு 2 டைம் நான் ஆவி கட்ட போகிறேன். நிறைய பேர் நார்மலாக புட்டுக்கு தெளிக்கிற மாதிரி தண்ணி நிறையா தெளித்து, உப்பு தண்ணி தெளித்து ஆவி இப்போ இட்லி பாத்திரத்தில் வைப்பாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாமேன்ட்டு இது நல்லா ஈர துணியில் வச்சு தண்ணி லைட்டாக தான் தெளிச்சிருக்கேன். இதில் ஈர துணியில் வச்சு நல்லா இதை ஒரு ஆவி காமிக்க போகிறேன். அதாவது 10 minutes இட்லி பாத்திரத்தில் வச்சு, அதாவது ஸ்டீமில் ஆவியில் வச்சு 10 minutes கழித்து எடுக்க போகிறேன். இப்போ நல்லா இதை மூடி வச்சாச்சு. மூடி வச்சுட்டு இப்போ இதை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இட்லி பாத்திரம் தண்ணி, எப்போவுமே தண்ணி ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஆவி காமிக்கிற எல்லா பொருளும் வைக்குவேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு பிளேட் வச்சுக்கிட்டேன். அதாவது இது இடியாப்பம் பிளேட்டு. ஸோ இதிலே நம்ம இந்த துணியை வச்ச இந்த சேமியாவை போட்டு ஒரு ஆவிலே அப்படியே வேக வைக்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறேன். லைட்டாக இப்போ தண்ணி தெளிச்சிக்கிறேன் நான். ஸோ தண்ணி தெளிச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே மூடி வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த புட்டு எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. 10 minutes ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆவி வெந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் உள்ளே வெந்திருக்குது, கொஞ்சம் வேகலை. ஸோ இன்னொரு டைம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 75%. ஸோ இப்போ இந்த சேமியா புட்டு வெந்ததை நல்லா இந்த பாத்திரத்தில் போட்டு இப்படி கொட்டிக்கலாம்.
ஸோ புட்டு இந்த ஒரு டைம் ஆவி கட்டின புட்டை இதில் நல்லா போட்டு கொட்டிக்கலாம் ஒரு பாத்திரத்தில். ஸோ பாத்திரத்தில் போட்டு கொட்டி ஆரவாடை விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த டைமில் நம்ம சால்ட்டு வாட்டர், லைட்டாக சால்ட்டு வாட்டர், ஹாட் வாட்டர் வேண்டாம், நம்மளுக்கு கோல்டு வாட்டரே கூட போதும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே தெளித்து விடணும். நம்ம நார்மலாக புட்டுக்கு தெளிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா அரிசி மாவு புட்டுக்கு தெளிக்கிற மாதிரி தான் இந்த சேமியா புட்டுக்கும் இந்த வாட்டரை ஃபுல்லாக தெளிச்சிக்கணும். நல்லா தெளித்து எல்லா பக்கமும் ஈவனாக கலக்கிற மாதிரி நம்ம தெளிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த புட்டு இன்னொரு டைம் நாங்கள் வேக வைக்க போகிறோம் இல்லைங்களா, அந்த டைமில் நல்லா ஆகும். ஃபுல்லாக நல்லா தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதை. ஸோ அப்போ தான் இந்த உப்பும் அந்த அரிசி மாவோட கலக்கும், தண்ணியும் சேர்ந்து கலக்கும். ஸோ வேகும் போது அடுத்த டைம் ஆவியில் வேகும் போது நம்மளுக்கு சூப்பராக சேமியா புட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இட்லி பாத்திரத்தில் நம்ம இந்த மாதிரி இடியாப்பத்துக்கு வைக்கிற பிளேட் வச்சுக்கலாம். ஸோ நான் சின்ன சைஸ் பிளேட் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன், மேலே வரைக்கும் வச்சு வேண்டாம். அதனால் இந்த சின்ன சைஸ் பிளேட்டில் கவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஏற்கனவே ஒரு டைம் ஆவியில் வெந்த இந்த புட்டை திருப்பியும் உப்பு தண்ணி தெளித்து இன்னொரு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஆவி கட்டி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ எல்லா புட்டையும் எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இதை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறேன். இப்போது எடுத்து பார்த்தோடனே நம்மளுக்கு நல்லா இந்த சேமியா புட்டு, அதாவது ரேஷன் அரிசி சேமியா புட்டு சூப்பராக வெந்துடுச்சு. அதே டைமில் வேறையாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமலும் இருக்குது. இப்போது இது வந்து நம்ம 2 போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஸ்வீட் புட்டு செய்ய போகிறோம், இன்னொன்று காரப்புட்டு செய்ய போகிறோம். ஸ்வீட் புட்டுக்கு முதல்ல எடுத்து வச்சுக்கலாம், காரப்புட்டு அப்புறமா செஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்வீட் புட்டு ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம இதில் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். அவங்கவுங்க ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. நான் இதை பாதியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு 5 ஸ்பூன் பக்கம் நாட்டு சக்கரை போடுறேன். பிளெயின் சுகர் போட்டுக்கலாம், வெல்லமும் போட்டுக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம், ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ தேங்காய் போட போகிறேன். நான் தேங்காய் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம், ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டா நம்மளுக்கு சூப்பரான சுவையான ரேஷன் அரிசி சேமியா புட்டு ரெடி ஆகிடும். ஸோ சேமியா புட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்துடுச்சு. இந்த பக்கம் காரத்துக்கு இதே வாணலி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் ஆர் 2 ஸ்பூன் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிருக்கேன். கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு கடுகு நல்லா வெடிச்சிட்டு வந்துட்ட பிறகு கருவேப்பிலை, கடலை பருப்பு போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் கடலை பருப்பு. அடுத்தது உளுத்தம்பருப்பு வேணா ஆப்ஷன் போட்டுக்கலாம் நம்ம. இது நல்லா ஒரு பொரியட்டும். ஸோ இது நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா போட்டுக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் கொஞ்சம் காரம் நல்லா சாப்பிட்றவேன், அதனால 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த ஆவியில் வேக வச்ச இந்த சேமியா புட்டை இது கூட போட்டு ஒரு பெரட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இது எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும், லைட்டாக பெரட்டணும். இது என்ன ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி தான் நான் ரொம்ப தண்ணி விடாமல் அந்த கரெக்டாக பிடிக்கிற பதம் விடுற பதத்துக்கு தான் போட்டேன் அந்த தண்ணியில். இப்போது நல்லா உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சுவையான ரேஷன் புழுங்கல் அரிசி காரப்புட்டு ரெடி. இதில் நம்ம தேங்காய் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Singapore. Bye.